வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக பருப்பு ரசம் செய்யலாம். ஒரு குக்கரை வச்சு அரை கிளாஸ் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு ரசத்துக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கழுவிட்டு வந்துடலாம். பருப்பை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். எண்ணெய் ஊற்றி வேகிறப்ப நல்லா மணமாகவும் இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 5 தக்காளி பழத்தை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய துண்டை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வெந்ததும் அந்த தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெருசாக கட் பண்ண தக்காளி பழங்களை போட்டுடலாம். இந்த பருப்பு ரசத்துக்கு தக்காளி பழம் அதிகம் போட்டு புளி ரொம்பவும் கம்மியாக போடணும். தக்காளி பழமெல்லாம் போட்டாச்சு. மூடி போட்டு 3 விசிலுக்கு விடலாம். இந்த பருப்பு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். 3 விசில்லையே நல்லா நைஸாக வெந்துடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஜாரை கழுவி எடுத்து வச்சாச்சு. பொதுவாகவே ரசத்துக்கு பூண்டு நிறையா போட்டால் டேஸ்டியாக இருக்கும். இந்த பருப்பு ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் போடலாம். 2 பெரிய பூண்டை ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. ரசம் அதிகமாக வைக்க போகிறேன். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கம்மியாக வைக்கணுன்னா நான் போட்ட பொருட்களில் பாதி அளவு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சீரகம் போடலாம். மிளகும் சீரகமும் ஒரே அளவாக போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் கரெக்டாக கம்மியாக போடணும். வர கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு 3 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விடலாம். தக்காளி தூள்லாம் மேலே மிதக்கும். எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த தக்காளி தூளெல்லாம் மெதுவாக எடுத்துடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த தக்காளி தூளெல்லாம் அந்த புளியில் போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி தூள் மேலாக இருக்கும். எல்லாம் எடுத்தாச்சு. புளியை கரைக்கிறப்ப இந்த தக்காளி தூளையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பருப்பு ரசத்துக்கு பருப்பு இப்படி நைஸாக வெந்துடணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும். வெந்தயம் நல்லா பொரியிறப்ப சூப்பர் வாசனையாக இருக்கும். மிக்சியில் அரைச்சதை போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கி விடலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் கிளறி விட்டோமா போதும். நல்லா கலந்து விடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டோமா அடி பிடிக்காது. நான் உப்பு போட்டுட்டேன். வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறைய போட்டோமா ரசத்துக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் வாசனையாக. சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வாசனையாக இருக்குது. தீயை குறைச்சி வச்சுக்கலாம். வேக வச்ச பருப்பு அப்படியே ஊற்றிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு ரசம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்பையும் பாருங்கள் சக்கரை இருக்குது. அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஏற்கனவே வதங்குறப்ப 1/4 ஸ்பூன் உப்பு போட்டேன்.
இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். கல்லுப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். கொஞ்சமாக போட்டவே அது சரியான அளவில் இருக்கும். அட்லீஸ்ட் உப்பு போதாத அளவில் இருந்தால் தூள் உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரியான அளவில் உப்பு போட்டேன். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். மூடி எடுத்து பார்ப்போம். நுரை பொங்கி வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிரும். இது பருப்பு ரசம்னால கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் நல்லது. ஒரு கொதிக்க வச்சுட்டு இறக்கலாம். மிளகு ரசம்லாம் பொங்குறப்பயே ஆஃப் பண்ணிடணும். பருப்பு ரசம் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணணும். நல்லா கலந்து விடலாம். மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ரசத்துக்கு சில்லி சிக்கன் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். வாரம் ஃபுல்லாகவே ஹெவியான சாப்பாடு. அதனால தான் இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சு சில்லி சிக்கன் பண்ணிவிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஆனாலும் செம டேஸ்டி. ரசம் கொதிச்சிருச்சு. தேவையான கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். நானும் என் கணவர் மட்டும்தான் இருக்கிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். யாராவது திடீர்னு வந்துட்டால் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. சூப்பராக அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தலாம். ரசம் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்குது பாருங்கள். அட்டகாசமான டேஸ்டியில் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சமையலை தான் நான் வீடியோவாக போடுறேன். அதே நேரத்தில் செம்ம டேஸ்டியான சமையலை மட்டும்தான் போடுறேன். எல்லாருமே ரொம்ப சுலபமாக இந்த சமையலில் செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்களாம் அசந்து போவாங்க டேஸ்டியில். சில்லி சிக்கனும் செஞ்சுட்டேன். அடுத்த வீடியோ சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு போடுறேன். ரசமும் இந்த சில்லி சிக்கனும் அல்டிமேட்டாக இருக்கும். நிறையா சாப்பிடுவோம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய சமையலை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.